வணக்கம், இது நான் ஸ்டாப் மார்னிங் பிரைம் டைம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு வரக்கூடிய 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. கோடைக்கால விடுமுறையொட்டி பெங்களூரு தானாபூர் இடையே சிறப்பு ரயில் அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே. ஏப்ரல் 16 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் பெங்களூருவிலிருந்து புறப்படும் ரயில் ஜோலார்பேட்டை காட்பாடியில் நின்று செல்லும் என அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 89.83% வாக்குப்பதிவு. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூரில் வாக்குச்சாவடி முன்பாக திரண்ட பாஜக காங்கிரஸ் கட்சியினரிடையே கைகலப்பு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாக்களித்த பிறகு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. காரைக்கால் கோத்துக்குளம் வாக்குச்சாவடியில் விவிபேட் இயந்திரத்தில் திடீர் புகை. பேட்டரி சூடாகி தீப்பிடித்ததாக தகவல். கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு RX 100 பைக்கில் வந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. திலாஸ்பேட்டை வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்தார். நாங்கள் எப்பொழுதும் மக்களுக்காகவே இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறோம், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இருக்கிறோம், புதுச்சேரி மாநில மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்தி அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்க. இப்போ 27 இப்போ நிச்சயமாக ஆட்சி வரும், அதான் சந்தேகம். புதுச்சேரியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை காட்டி வீடியோ. உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தகவல். கேரளாவில் அமைதியாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் 78.03% வாக்குகள் பதிவு. கேரள சட்டமன்ற தேர்தலில் கண்ணூர் தொகுதியில் வாக்களித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் 3வது முறையாக இடதுசாரி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை. கேரளாவின் குருவாயூரில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியும் திருவனந்தபுரத்தில் மோகன்லாலும் வாக்களித்தனர். கொச்சியில் மனைவி சில்பத்துடன் சென்று நடிகர் மம்முட்டியும் நடிகர் பிருத்திவிராஜும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். அசாம் மாநிலத்தில் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்த மக்கள். இதுவரை இல்லாத வகையில் 85.38% வாக்குகள் பதிவு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவு. 521 பேர் வாபஸ் பெற்ற நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் 4600க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் 116 வேட்பாளர்கள், பெரம்பலூர் மாவட்டத்தில் 30 வேட்பாளர்கள் போட்டி. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் 79 பேர். முப்பது தொகுதிகளில் ராமதாஸ் தலைமையிலான பாமக அணி வேட்பாளர்களுக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு.
ஷோலிங்கர், அணைக்கட்டு, நெல்லை, பரமத்தி வேலூர், ஆத்தூர் தொகுதிகளுக்கு தனித்தனி சின்னங்கள் என்று 6 சின்னங்களில் போட்டி. தோட்டத்தில் பூ பறித்தும் பரோட்டா மாவு தேய்த்து கொடுத்தும் வேட்பாளர்கள் நூதன பரப்புரை. காய்கறி விற்றும் மக்களுடன் பாரம்பரிய நடனமாடியும் உற்சாகம். அரசியல் அழுக்கு எடப்பாடி பழனிசாமி என்று செங்கல்பட்டு பரப்புரையில் முதலமைச்சர் காட்டும். தான் கொண்டு வந்த திட்டங்களை மண்ணில் புதைக்கும் துணிச்சல் யாருக்கும் இல்லை என பேச்சு. இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. கூவத்தூர் ஆட்டத்தையே மக்கள் பொறுக்கவில்லை, பாஜகவுடன் அதிமுக போடும் ஆட்டத்தையா பொறுத்துக் கொள்வார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பாஜக வேரோடு வீழ்த்தப்பட போவது உறுதி என்றும் சூளுரை. கூவத்தூர் ஆட்டத்தையே பொறுக்காத தமிழ்நாடு இப்போ பாஜக கூட சேர்ந்து போடுற ஆட்டத்தையா பொறுத்துக்க போகுது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி உறுதி. கொரோனா சமயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் காணாமல் போனதாக தான் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விளக்கம். தாம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பரப்புரையில் பேச்சு. கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனோம்னு சொன்ன உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறார். காணாமல் போனான் தான் சொன்னதே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறது கிடையாது. கொரோனாவில் போயிருப்பேன் என்று கூறிவிட்டு தற்போது இபிஎஸ் பல்டி அடித்து விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டிற்காக உழைப்பேன் என்று செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பரப்புரையில் உறுதி. கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன். மு.க. ஸ்டாலின் பக்கம்தான் காங்கிரஸ் இருக்கிறது என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் திட்டவட்டம். உண்மையான காங்கிரஸ் தாவேகா பக்கம் இருக்கிறது என விஜய் கூறியதற்கு பதிலடி. The Indian National Congress under the leadership of Rahul ji and Mr. Kalkar ji, we stand united with Stalin ji. We will support. There is only one Congress called the Indian National Congress. தன்னை ஆளாக்கிய ஜெயலலிதா காலில் விழுவதில் என்ன தவறு உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பொறுப்பு கிடைத்ததால் காலில் விழுந்து ஆசை பெற்றதாகவும் ராயபுரத்தில் பேச்சு. பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன், இதுல என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் என்று நம்முடைய பண்பு தானே, நம்மளுடைய பண்பு தானே. அந்த பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தா இதெல்லாம் தெரியும். அமித்ஷாவை பார்த்து கனிமொழி பதறுவதாக இபிஎஸ் விமர்சனம். கனிமொழி செல்லா காசு என்றும் தாக்கு. நிறைய இருக்குது இந்த அம்மா பேசுனது. இதே எதுக்கு பேசுவானு? செல்லாத காசெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை. தரம் தாழ்ந்து பேசும் இபிஎஸ்க்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். பவானி தொகுதி பரப்புரையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உறுதி. என்ன பேசுறோம்னு தெரியாம, யார பேசுறோம்னு தெரியாம, முதலமைச்சரை தனக்கு கூட ஒரு தரம் இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்காம, எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இல்லையா, அந்த தரத்தை கூட புரிஞ்சுக்காம விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். பழனிவேல் தியாகராஜன் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் என்று மதுரை மத்திய தொகுதி புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி விமர்சனம். தன் மீது புகார் கொடுத்தவர்கள் மீது அவதூறு வழக்கு என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 2026 நிகழ்ச்சியில் எச்சரிக்கை.
சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எதிர்க்கட்சி வேட்பாளர் வந்து அவர் 25-30 வருஷம் அமெரிக்காலையும் ஃபாரின்லயும் கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செஞ்சு தான் வந்தார். அவர் மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வரல, இங்க இருக்கிற சென்னையில தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்காரனா நான் வந்திருக்கேன். திமுக ஆட்சியில் போக்சோ வழக்கில் 125% அதிகரித்திருப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு குற்றச்சாட்டு. ஒரு பெண்ணாக இருந்தும் திமுக எம்பி கனிமொழி ஏன் தட்டி கேட்க தயங்குகிறார் என்றும் கேள்வி. போக்சோ கேசஸ் 2021ல 4469 இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 இருக்கு. இது 2024 வரைக்கும். 25 ஃபுல்லா எடுக்கல, 26 பாதி வருஷம் முடிஞ்சிருக்கு, இதுவும் எடுக்கல. காரைக்குடியில் தாவேக தலைவர் இன்று வாகன பரப்புரை செய்ய 17 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. நண்பகல் 12 மணி முதல் 2:30 மணிக்குள் பரப்புரை செய்ய கட்டுப்பாடு. விஜய் ஆதரவுடன் முதலமைச்சராகி 5000 கோடி ரூபாய் சம்பாதிக்க இபிஎஸ் நினைத்ததாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. நடக்கவில்லை என்பதால் தம் மீது கொலைவெறியில் உள்ளதாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேச்சு. விஜய் இவர் ஆதரிச்சு ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கலாம் நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கொலை வெறியில் இருக்காரு என் பேர்ல. மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்துவதுதான் வளர்ச்சியா என்று சீமான் கேள்வி. 8000 ரூபாய் டோக்கன் தந்தால் அண்ணா அறிவாலயம் தருவீர்களா என்றும் கன்னியாகுமரி பரப்புரையில் சாடல். 8000க்கு டோக்கன் என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா, அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து எப்படியாவது என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு மொத்தம் 8000 டோக்கன் நீங்க வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்துருங்க. வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறது திமுக அரசு. கோவையில் வானதி சீனிவாசனை ஆதரித்து பரப்புரை செய்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. Prime Minister Modi wants to bring development to Tamil Nadu, but state government is creating hurdles, problems in every development project. சிறுபான்மையினர் வாக்களை தாவேகா பிரிக்கும் என்பது தவறான கருத்து என்று அமைச்சர் நாசர் விளக்கம். சிறுபான்மையினருக்கு அரணாக திமுக இருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 2026 நேர்காணலில் உறுதி. ஏன்னா சிறுபான்மையின் மக்களுக்கு இன்னைக்கு அரணா இருக்கிறது ஒரே இயக்கம் எதுனாக்கா இந்தியாவுடைய பாதுகாப்புனா அங்கதான். போலி மதசார்பின்மையை திமுக கடைபிடிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். வாசுதேவன் நல்லூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை. கட்சிங்கிறது ஒரு போலி மதசார்பின்மையை கடைபிடிக்கிறது. நம்ம யாரும் போலி மதசார்பை கடைபிடிக்கிறது. அவங்க போலி மதசார்பை கடைபிடிக்கிறாங்க. பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை திட்டத்தில் 50% விவசாய பணிகளுக்கு ஒதுக்கப்படும். ஈரோடு மொடக்குறிச்சி பரப்புரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. ஐந்தாண்டு கால சாதனைகளை கூறாமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவதாக மக்களை திமுக ஏமாற்றுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் புதிய மாவட்டம் எதுவும் பிரிக்கப்படவில்லை என்றும் ஆரணியில் மேற்கொண்ட பரப்புரையில் விமர்சனம். அந்த கூப்பன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறது கிடையாது. திமுக கட்சிக்காரங்க தான் கூப்பன் கொடுப்பானுங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நேரடியா 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பேர்ல போட போறாரு. 8000 ரூபாய் பெருசா 10,000 ரூபாய் பெருசா?